பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் வந்து வானதி சீனிவாசன் வெற்றிக்கே வந்து அவர்கள் தான் பெரும்பான்மையாக வாக்கு செலுத்தினாங்கன்னு சொல்றாங்க. தமிழர்கள் வந்து அந்த தொழிலுக்கு வந்து முன் வர மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. தமிழர்கள் சோம்பேறி. நம்ம ஏன் எதிர்த்து பேசுறோமோ, நம்ம கட்சி தமிழ்நாட்டில் தான் தமிழர்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான். அப்போ நம்ம அதை எதிர்த்து பேசுகிறோம். திமுக, அதிமுக. இப்போ திமுக, அதிமுகவுக்கு இது குறித்த எந்த அறிவும் அடிப்படை அறிவும் கிடையாது. நாகாலாந்துக்கு போனப்போ எனக்கு பெர்மிட் வாங்கிட்டு தான் உள்ள விட்டேன். நான் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்கிறேன், நான் இந்தியன் சிட்டிசன் தானே. இவர்களால் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அந்த அண்ணன் போனான் அண்ணன் அப்படின்னு அரசாங்கம் நினைக்குது. இவர்களை நீங்கள் வாக்காளர்களாக உருவாக்குவதன் மூலமாக திமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டான், அதிமுகவுக்கு ஓட்ட மாட்டான். ஒன்று பிஜேபிக்கு போடுவான், இல்லை காங்கிரஸுக்கு போடுவான். ஒரு தாசில்தார்கிட்ட போய் 1000 ரூபா கொடுத்தா அவர் வாட்டுக்கு ரேஷன் கார்டு போட்டு கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாங்க. இப்போ வெளியே அரசாங்கம் சொன்னா தானே காவல்துறையும் வேலை செய்வாங்க. இல்லை, அரசாங்கத்துக்கு அந்த நோக்கம் இருக்கணும்னு சொல்கிறேன். மக்களுக்கான முதல்வர்னு சொல்லிட்டு இருக்கிற திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அப்போ ஓட்டு போடுறதா இருந்தால் இங்கேருந்து போயிட்டு போகிறான், நிகழ்ச்சியாக இருந்தால் போயிட்டு போகிறான். அவன் ஓட்டு போடாமல் இங்கே கூட சும்மா கூட இருந்துட்டு போகிறான். உனக்கு என்ன இருக்குது? 100 ரூபா காசு கூட போயிட்டு போகுது. தமிழர்கள் சாப்பிட்டு போகிறான், அவன் உன் கூட தானே இருக்கான். தொடர்ந்து தமிழர்கள் வந்து அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க, கைது செய்யப்படுறாங்க வடமாநிலத்தர். ஆனால் திருப்பி வந்துடுறாங்க வெளியே. இப்போ இப்படியே அடி வாங்கிட்டே இருக்கணுமா? இந்தியானா வட இந்தியர்களுக்கானது தான் இந்தியா. இந்தியா வந்து எப்போவுமே தென்னிந்தியாவை அவர்கள் கணக்கெடுக்கவே மாட்டாங்க. குறிப்பாக வந்து தமிழர்கள் வந்து விளையாட்டுத்துறையில் மேம்பட்டு வரக்கூடாதுன்றது வந்து அவர்களுடைய நோக்கம். கிரிக்கெட் என்றது ஒரு பிராமணர்களின் விளையாட்டு. பிசிசிஐ வட இந்தியாவிலிருந்து ஒருத்தன் விளையாட வந்தாங்கன்னா கூட அவன் பிராமணனாக இருக்கும். நடராஜன் வரும்போது நான் கொண்டாடுறேன். கிரிக்கெட்டே வியாபாரமாக தான் நடக்கும். கிரிக்கெட் இல்லை, எல்லா விளையாட்டு கொண்டு போய் மேம்படுத்த சிறந்த அமைச்சர்னு ஒத்துக்கிறீங்களா? 72 வருஷத்துல தமிழ்நாடு வாங்கிய கடன் வந்து 5.5 லட்சம் கோடினா, ஸ்டாலின் வந்து வாங்கின கடன் மட்டும் 3 லட்சம் கோடி. இதெல்லாம் வெத்து விளம்பரங்கிறீங்களா? விளம்பரம் தான் இருக்குது. எவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். மருது மக்கள் இயக்கத்தின் தலைவர் முத்துப்பாண்டி நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ சமீப காலமாக தமிழ்நாட்டில் வந்து வட மாநிலத்தோடைய ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? நேற்று வந்து சென்னையில் அண்ணா சாலையில் ட்ரிபிளிகனில் இருக்கக்கூடிய ஒரு உணவகத்தில் வந்து தனியார் உணவகத்தில் இருக்கைக்காக 2 தமிழர்கள் சண்டை போட்டதாகவும், அந்த 2 தமிழர்களை 20க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் அங்கே ஒன்று சேர்ந்து தாக்கியிருக்காங்க. குறிப்பாக வந்து இரும்பு ராடெல்லாம் எடுத்து அடிச்சிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சாப்பிட போனவங்கள அடித்ததை தான் பார்க்குறோமா? தமிழ்நாட்டில் காவலர்களே அடித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். வடமாநில தொழிலாளர்கள்ன்றவங்க வந்து வெளியிலேருந்து வேலைக்கு வந்திருந்தாலும் கூட அவங்க ஒரு பெரிய மாஃப் கும்பலை இப்போ ஒரு இடத்துல வேலை பார்த்தா கூட ஒரு 10 பேர் 20 பேர் மொத்தமாக தான் வேலை பார்க்குறாங்க. ஒரு உணவகம் இருக்குன்னா அங்கே ஒரு 50 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் 40 பேர் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வடமாநில தொழிலாளர்கள் தான் இருக்கிறாங்க. அந்தளவுக்கு இன்றைக்கி அவர்களுடைய வருகையும் அவர்களுடைய தொழிலில் அவங்களுடைய பெருக்கமும் நம்ம பார்க்க முடியுது. இந்த சண்டைன்றது வந்து இன்னும் நடக்கும், நடந்து கொண்டு தான் இருக்குது. இது வந்து நமக்கு செய்தியானதுனால நமக்கு தெரியுது. தெரியாமல் செய்தி ஆகாமல் எவ்வளவோ சிக்கல்கள் இருக்கலாம். ஒருவேளை இது புகார் மனு அளிக்கப்பட்டதுனால ஒருவேளை இது செய்தியாக இருக்கலாம். இல்லைன்னா அவங்களே பேசி சண்டை போட்டுட்டு போகிற ஆள் அந்த இடத்துலேயே அடி வாங்கிட்டு அங்கேயே சமாதானம் வாங்கிட்டு போகிறவங்கலாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தெரிய போகிறதில்ல. குறிப்பாக வந்து ஈரோடு மாவட்டத்தில் முடக்குறிச்சியில் அவங்களுக்கு தெரியும், ஒரு காவலரை விரட்டி அடித்தாங்க. அதே போல் அம்பத்தூரில் வந்து ஆயுத பூஜை கொண்டாடும் போது அப்பவும் காவலர்கள் அடித்து தாக்கப்பட்டாங்க. அதே போல் நீங்கள் கோயம்புத்தூரில் வந்து ஒரு இதுக்குள்ளே வந்து மாணவர்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது கேன்டீனுக்குள்ளே அங்கே தாக்குதல் நடந்துச்சு. இப்படி வந்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வடமாநில தொழிலாளர்களின் தாக்குதல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் பாருங்கள், தமிழர்கள் ஏதோ அவர்களை அடித்து அச்சுறுத்துகிற மாதிரியும், அவர்களை ஏதோ இந்த நாட்டை விட்டு வெளியில் போங்கன்னு நம்ம மிரட்டுற மாதிரியும், தினமும் 10 தொழிலாளர்களை தாக்கி கொண்டு இருப்பது போலையும் நம்மளை வந்து நம்ம சும்மா ஒரு அறிக்கை கொடுத்தாலோ கண்டனம் கொடுத்தாலோ அதுக்கே எதிர்த்து பேசுகிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். வடமாநில தொழிலாளர்களினுடைய எண்ணிக்கையை நீங்கள் முதல்ல எண்ணுங்க, எவ்வளோ பேர் இங்கே இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்கிறோம். அது போக நீங்கள் இங்கே வேலை வாய்ப்புக்கு வர்றாங்கன்றதை தாண்டி இங்கே அவர்களுக்கு வாக்குரிமை கொடுப்பது, குடும்ப அட்டை கொடுப்பது, அவர்களுக்கு இங்கேயே ஆதார் இந்தியா முழுமைக்கும் என்ன இங்கே வேணாலும் மாற்றி தேர்தலில் கூட நிறையா வாக்கு போட்டதெல்லாம் வாக்களிக்கிறாங்க. அதே போல் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி திருப்பூர், கோயம்புத்தூர் இந்த பகுதிகளில் வந்து அவர்கள் வானதி சீனிவாசன் வெற்றிக்கே வந்து அவர்கள் தான் பெரும்பான்மையாக வாக்கு செலுத்தினாங்கன்னு சொல்கிறாங்க.
அப்போ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து அவர்களுக்கு நீங்கள் வாய்ப்பை கொடுக்கும்போது அவர்கள் இதெல்லாம் செய்ய தான் செய்வாங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் 200-300 வருஷமாக நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்களும் தமிழர்கள் ஆகிட்டோம்னு பேசுகிறாங்க. ஒருவேளை வட மாநில தொழிலாளர்கள் இங்கே வந்து ஒரு 100 வருஷம் ஆயிடுச்சுன்னா நாங்களும் தமிழர் ஆகிட்டோம்னு சொல்கிறாங்களா இல்லைன்னு தெரில. இல்லை இது நாடே வந்து இந்தியாவுக்குள்ளே தானே தமிழ்நாடு இருக்குது, இது இந்தியாவோட ஒரு ஸ்டேட் தான் சொல்கிறாங்களா என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு கொண்டு போய் விடுவாங்க. இல்லை இப்போ குறிப்பாக பார்க்கணும்னா தென் மாவட்டங்களில் 1-2 சம்பவங்கள் நடந்துட்டு இருந்தது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அம்பத்தூர்லேயும் ஒரு சில மாதங்களுக்கு அந்த நிகழ்வு நடந்துச்சு. இப்போ சென்னையில் அதாவது தலைநகரில் வந்து இந்த பிரச்சனைங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கா? இது இல்லை, அது நடக்க தான் செய்யும். நீங்கள் பாருங்களேன், இப்போ நீங்கள் அவங்க இல்லாமல் ஒருத்தர் தொழில் பண்ண முடியாதுன்னா, இப்போ நான் கடை வச்சிருக்கிறேன் முதலாளி, என்னோட தொழிலாளர் வந்து ஒரு 10 பேர் ஒருத்தரை சேர்ந்து அடிக்கிறாருன்னா நான் தொழிலாளரோட நிற்பேனா அடி வாங்கல. அதுக்கு என்ன சொல்றாங்க, தமிழர்கள் வந்து அந்த தொழிலுக்கு வந்து முன் வர மாட்டாங்க. அதெல்லாம் கிடையாது. தமிழர்கள் சோம்பேறின்னும் அதெல்லாம் கிடையாது. நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க, விழுப்புரம் மாவட்டத்தில் எல்லாருமே கூலிகள் தான். தினமும் காலையில் எந்திரிச்சவனே அவங்கள போல உழைப்பவர்களே கிடையாது. விழுப்புரம் தமிழர்களை சொல்கிறீங்க? தமிழர்களை சொல்கிறேன். விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் சொல்கிறேன். எங்கு பார்த்தாலும் தொழிலாளர்கள் தான். எல்லாருமே விவசாய வேலைக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு போனான்னா மாலை 3 மணி 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றான். அந்த அளவுக்கு உழைக்கிறவங்க இருக்கிறாங்க. சும்மா இவங்க வந்து வெளியில் 19 ரூபா சொல்கிறாங்க. அப்படி எத்தனை பேர் வந்து அப்படி உழைக்காமல் இருக்காங்க? சொல்கிறதே வந்து தமிழ்நாட்டில் தொழில் செய்யக்கூடிய உரிமையாளர்கள் தான் சொல்கிறாங்க. வைக்கிற குற்றச்சாட்டு என்னென்னா, அவங்களுக்கு என்ன சிக்கல் வருது அப்படின்னா, இங்கே தமிழர்கள் இருந்தாங்கன்னா உரிமை பேசுவான், ஊருக்கு போகிறேன்னு சொல்லுவான். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொந்தக்காரன் கல்யாணத்துக்கு போகணுன்னுவான், யாராவது உறவினர் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் நாங்கள் போகிறேன்னு சொல்லுவான். இதெல்லாம் வந்து இங்கே இருக்கும். அது சிக்கல் தான், புரியுதுங்களா உங்களுக்கு? அதையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஒருத்தர் தொழில் பண்ண முடியும். இப்போ இத்தனை நாள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு தொழில். இல்லை உங்களுக்கு. அப்போ இன்றைக்கி ஒருத்தவங்க வந்து வேலைக்கு உங்களுக்கு ஒருத்தர் கிடச்சிட்டாருன்னு சொன்னால் ஏற்கனவே இங்கே வேலை செய்கிறவங்க உதாசீனப்படுத்துறீங்கன்றது தான் இங்கே பிரச்சனை. இப்போ நான் வந்து சிங்கப்பூருக்கு போகிறேன் வேலைக்கு. இங்கே தமிழர்கள் எல்லாரும் சிங்கப்பூரில் வேலை செய்கிறாங்க, மலேசியாவில் வேலை செய்கிறாங்க, எத்தனையோ நாடுகளில் போய் இன்னமும் கூலிகளாக தான் வேலை செய்கிறாங்க. பெரும்பான்மையாக வந்து படித்தவர்களுக்கு வேலைன்னு சொல்லி மென்பொருளில் வேலை செய்கிறவங்க குறைவாக தான் இருப்பாங்க. ஒரு 10% இருக்கிறாங்கன்னா மீதி 90% பார்த்துக்கிட்டிங்கன்னா அரபு தேசங்களில் போய் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும், மலேசியா, சிங்கப்பூர், எல்லாருமே தமிழர்கள் இங்கேருந்து போய் வேலை செய்கிறான். அப்போ அவங்களாம் உழைக்காமல் இருக்கிறதுனால தான் அங்கே வச்சுருக்கிறான். இன்னமும் எத்தனையோ நாடுகள் தமிழர்களுக்குன்னு ஒரு உரிய மரியாதை கொடுத்துருக்காங்க. சிங்கப்பூரில் அதிகமாக வந்து தமிழர்கள் வேலை செய்கிறாங்க, மலேசியாவில் தமிழர்கள் அதிகமாக வந்து இந்த மாதிரி இப்போ வட மாநிலத்திலேருந்து வந்து தமிழர்களை தாக்குதல்ங்கிற செய்தி பார்க்க முடியும். ஆனால் நம்ம போய் வேலை பார்க்குற தமிழர்கள் யாருமே யாரையுமே எங்கேயுமே தமிழர்கள் தானே, என்னைக்குமே பெரும் மாண்போடு இருக்கிறவர்கள் தான் தமிழர்கள். ஆனால் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறதும் தமிழர்கள் தானே வைக்கிறாங்க. அது வந்து அரசியலுக்காக பேசுறது. இந்திய தேசிய அரசியலையும் குறிப்பாக நீங்கள் இந்திய தேசிய அரசியல்னால் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த மாதிரியான கட்சிகள் மட்டும்தான் எல்லாரும் ஒன்று, எல்லாரும் சமம், எல்லாரும் இங்கே வாழலாம், யார் வேணாலும் வரலாம் போகலான்னு பேசும். அதுக்கு அடுத்து யார் நீதி பேசுகிறாங்க? அதாவது சமூக நீதி இல்லை, இவர்கள் இந்திய தேசிய அரசியல், இவர்களுடைய வாக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே இருக்குது. இப்போ இவங்க கட்சி இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால அவங்களை ஆதரித்து தான் ஆகணும். இப்போ காங்கிரஸ் கட்சியோ பாஜகவோ கம்யூனிஸ்டோ வேறு யாரும் அதை எதிர்த்து பேச மாட்டாங்க. நம்ம ஏன் எதிர்த்து பேசுகிறோமோ, நம்ம கட்சி தமிழ்நாட்டில் தான் தமிழர்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான், தமிழர்களின் உரிமைக்காக தொடங்கப்பட்ட கட்சி தான். அப்போ நம்ம அதை எதிர்த்து பேசுகிறோம். இப்போ நம்ம எதிர்த்து பேசும்போது நம்மளை வந்து அவர்கள்ட்ட வந்து மொத்தமாக வந்து இவர்கள் வந்து மனிதநேயத்திற்கு எதிரானவர்கள் போலவும், இங்கே வந்து தொழில் செய்கிறவங்கள முதலாளிகளை நம்ம வந்து தொழில் செய்ய விடாமல் இவர்களெல்லாம் நாட்டை விட்டு விரட்டுங்கன்னு நம்ம சொல்கிற மாதிரியுமான ஒரு கற்பிதத்தை உருவாக்குறது தான். அதுக்கு அடுத்து யாருன்னா ஆட்சியாளர்களாக இருந்த திமுக, அதிமுக. இப்போ திமுக, அதிமுகவுக்கு இது குறித்த எந்த அறிவும் அடிப்படை அறிவும் கிடையாது. வட மாநில தொழிலாளர்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா என்ன, வைக்கலைன்னா என்ன, அவன் இருந்த என்ன, போனா என்னன்ற எந்த அடிப்படை அறிவும் அவங்கள்ட்ட இல்லை. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, வடகிழக்கு மாநிலங்களில் நாங்கள் போகும்போது, இப்போ நான் வடகிழக்கு மாநிலங்களில் வந்து நான் நாகாலாந்துக்கு போனப்போ எனக்கு பெர்மிட் வாங்கிட்டு தான் உள்ள விட்டேன். நான் இந்தியாவுக்குள்ளே தானே இருக்கிறேன், நான் இந்தியன் சிட்டிசன் தானே, ஆனால் என்னையை உள்ளே நுழையும் போது நீங்கள் பெர்மிட் வாங்கிட்டு உள்ளே போங்கன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி பெர்மிட் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு வந்து இன்னர் லைன் பெர்மிட்னு ஒரு பெர்மிட் தரேன். அந்த பெர்மிட்டில் என்ன இருக்குன்னா, நான் எத்தனை நாள் அங்கே தங்க போகிறேன்னு முன்னாடியே சொல்லணும். இப்போ 5 நாள் இந்தியாவுக்குள்ளே தான் 5 நாள் நான் போய் தங்க போகிறேன்னு சொன்னால் 5 நாளைக்கு மட்டும்தான் எனக்கு அனுமதி. 6வது நாள் நான் வெளியேறிடணும். அந்த 5 நாள் முடிஞ்ச உடனே நான் வெளியேறிடணும். இந்த 5 நாளில் யாருடைய இன்சார்ஜில் போய் தங்குறீங்க? இப்போ நீங்கள் யாசர் கூப்பிட்டு போகிறாரு அவங்கள, அப்போ யாசர் வந்து அதுக்கு பொறுப்பு. யாசரோட மொபைல் நம்பர், யாசரனுடைய இருப்பிட சான்றிதழ் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தான் எனக்கு அனுமதி கொடுப்பாங்க. அப்போ யாசர் பொறுப்பை எடுத்துகிட்டு போகிறப்போ 5வது நாளுக்கு மேலே நான் வெளியில் வரல, நான் ஃப்ளைட்டில் போகலையோ இல்லை ட்ரெயினில் போகலையோ எதுலேயோ இல்லை, நான் பயணம் பண்ணலைன்னா
நான் உடனே என்னை யாரை பிடிப்பேன்னா யாசரை பிடிச்சிருவேன். யாசர் நீங்கள் ஒரு 5 பேரை வந்து அழைச்சிட்டு வந்தீங்க, அவங்களுக்கு 5 நாள் தான் பெர்மிட் கொடுத்துருந்தோம், அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு உங்கள்கிட்ட கேட்கும் அரசாங்கம். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, ஐயா இன்னும் ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா வேணும். இது செய்கிறது மாநில அரசாங்கம். மாநில அரசாங்கம் அங்கே உள்ள நிர்வாகத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் உள்ளே வர்றாங்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியணும்னு சொல்லி அவங்க ஒரு இன்னர் லைன் பெர்மிட் வச்சுருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே தான் இருக்குது. அதை தான் நம்ம சொல்கிறோம். நீங்கள் அந்த அளவுக்கு கூட வைக்க முடியலன்னா கூட அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வாங்க. இப்போ யாசர் வந்து இப்போ 50 பேரை வேலைக்கு கூட்டு வராரா, கூட்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் யாசர் பொறுப்பில் இருக்கட்டும். 50 பேர் நான் என்கிட்ட வேலை பார்த்தேன், 6 மாதத்துக்கு என்கிட்ட வேலை செய்வான், 3 மாதத்துக்கு வேலை செய்வான், ஓராண்டுக்கு வேலை செய்வான். முடிச்சதுக்கு பிறகு திருப்பி என்கிட்ட இந்த 50 பேர் இருக்கிறான், இன்னார் இருக்கிறான், இத்தனை பேர் வேலை பார்க்குறான், இல்லை இத்தனை பேர் போயிருக்கிறான்னு உங்கள்கிட்ட கணக்கு கேட்கணுமா இல்லையா? இப்போ அது அரசாங்கத்தோட பணி தானே. அதை தான் சொல்கிறோம் நாங்கள். அதில் அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரசியல் இல்லை, இவர்களால் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது, அந்த அண்ணன் போனான் அண்ணன் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படின்னு அரசாங்கம் நினைக்குது. திமுகவோ அதிமுகவோ அதில் பெரும் ஆபத்து இருக்குது அப்படின்றத அவங்க உணரலை. நம்ம ஆபத்து இருக்குன்னு உணர்றோம். என்ன காரணம்னா, இவர்களை வாக்கு செலுத்துவதற்கோ இல்லை இவர்களை தங்க வைப்பதற்கோ, இவர்களை நீங்கள் வாக்காளர்களாக உருவாக்குவதன் மூலமாக அது திமுகவுக்கும் ஓட்டு போட மாட்டான், அதிமுகவுக்கு ஓட்ட மாட்டான். ஒன்று பிஜேபிக்கு போடுவான், இல்லை காங்கிரஸுக்கு போடுவான். 2 கட்சியை தாண்டி திராவிட கட்சிகளுக்கு இதுல பயன் இல்லை. ஆனா அவர்கள் என்ன, பெரும் முதலாளிகள் அழைச்சிட்டு வரான்ல, அவன்கிட்ட இருந்து ஏதாவது காசு லோக்கல்ல உள்ள கவுன்சிலர் காசு வாங்கிடுவாரு, அங்க உள்ள மேயர் காசு வாங்கிடுவாரு, அங்க உள்ள எம்எல்ஏ போய் நிதி வாங்கும்போது ஒருத்தர் கம்பெனி நடத்துறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 100 பேர் வட மாநில தொழிலாளர் வேலைக்கு இருக்கிறான்னா முதலாளிகள்ட்ட தான் போய் இவங்க நிதி வாங்கணும், கட்சி நடத்துறவங்க. அப்போ போய் நிதி வாங்கும்போது நீங்கள் எனக்கு வேலைக்கு ஆளுங்க, நீ எனக்கு எதிராக பேசுகிறேன், உனக்கு நான் நிதி தர மாட்டேன்னு சொல்லிட்டான்னா என்ன பண்ணுறதுன்றதுனால நீங்கள் பாருங்கள், இப்போ ஒரு பெரிய முதலாளி இருக்கிறான்னா குறைஞ்சபட்சம் ஆளுங்கட்சி தரப்போடையும் இருப்பான், எதிர்கட்சி தரப்போடையும் அவங்க தொடர்பில் இருப்பாங்க. அப்போ அவங்க என்னென்னா வேறு வழி இல்லாமல் இவர்களை எதிர்க்க முடியாது, முதலாளிகளை எதிர்க்க முடியாத சூழலில் இருக்கிறதுனால அவங்க எல்லாத்தையும் அனுமதிச்சிடுற வேலைக்கு போயிடுறாங்க. அவங்க ஒன்று தான். இன்றைக்கி கேளுங்க, ஒரு தாசில்தார்கிட்ட போய் 1000 ரூபா கொடுத்தா அவர் பாட்டுக்கு ரேஷன் கார்டு போட்டு கொடுப்பாரா, கொடுக்க மாட்டேன். நான் 1000 ரூபான்னு சும்மா சொல்கிறேன். 5000 கூட கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுப்பானா கொடுக்க மாட்டேனே, வாக்காளர் அடையாள அட்டை கொடுப்பானா கொடுக்க மாட்டேனா, கொடுத்துருவான். லஞ்சம் ஊழல் திளைத்து போயிருக்குது எல்லா துறைகளையுமே. அப்போ இவர்களுக்கு நோக்கம் இல்லாதனால எவன் வந்தான்னா எவன் போனான்னா, என் கையில் என் பைக்கெட்டில் காசு வந்துச்சுன்னா போதும்ன்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்போ இதெல்லாம் கட்டுப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். இப்போ இன்னார் வந்து அழைச்சிட்டு வர்றாரு, இத்தனை நாள் வேலை பார்ப்பாரு, இந்த வேலைக்கு வர்றாரு, எங்கே தங்க வைக்கிறேன்னா இங்கே தங்க வைக்கிற மாதிரி விஷயத்தில் ரொம்ப சில நாட்களுக்கு சில வருடங்களுக்கு முன்பெல்லாம் நாம் தமிழர் கட்சியும் இருக்கட்டும், உங்களை மாதிரி தமிழ் தேசியவாதிகள்லாம் ரொம்ப ஆர்வம் காட்டி இந்த விஷயத்துல இருந்தீங்க. இப்போ உங்கள்கிட்டே ஆர்வம் இல்லை, பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். நாங்கள் இப்போ பேசுகிற இடத்துல நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம்ல, ஆட்சி அதிகாரம் எங்கள் கையில் வரும்போது தமிழ் தேசிய காவிரி பிரச்சனைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நடந்துச்சு, சேப்பாக்கத்தில் நீங்கள் பிரச்சனை பண்ணீங்க, அது தேசிய ஊடகங்கள்லாம் பேசப்பட்டுச்சு. அந்த மாதிரி ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுக்க மாட்டீங்க, ஒரு போராட்ட காலத்தை நீங்கள் பெருசாக அளவில் ஏன் ஏற்படுத்த மாட்டீங்க? இல்லை, நாங்கள் இப்போ மொடக்குறிச்சியில் வந்து ஈரோட்டில் வந்து நடந்த போதும் நாங்கள் ஈரோட்டிலே போய் போராடினோம். அதே போல் நீங்கள் அம்பத்தூரில் பிரச்சனை நடக்குமோ அம்பத்தூரில் போய் போராடினோம். இப்படி எங்கெங்கெல்லாம் சிக்கல் நடக்குதோ அங்கெல்லாம் நாங்கள் போராடி கொண்டு தான் இருக்கிறோம், அறிக்கை விட்டு கொண்டு தான் இருக்கிறோம், பேசி கொண்டு தான் இருக்கிறோம். எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அங்கே சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். தீர்வு அதிகாரம் கையில் தானே. நாங்கள் எங்களால் போராட முடியும், கோரிக்கை வைக்க முடியும், அறிக்கை வெளியிட முடியும். தமிழ்நாடு வாய்ப்பு கிடைக்கும் போது தமிழ்நாட்டுக்கு இது பெரும் ஆபத்துன்னு உங்களுக்கு தெரியுது. அதை தான் நாங்கள் தொடர்ச்சியாக பேசி கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ திராவிட கட்சிகள் இதை செய்ய மாட்டாங்க. அப்போ தமிழ் தேசியம் பேசக்கூடிய நீங்கள் தான் முன்னாடி நின்று நிறைய விஷயங்களை எடுத்து முன்னோக்கி கொண்டு செல்ல. இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன், அது ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறானா? இல்லை இல்லை, அது பேசி கொண்டு தான் இருக்கிறோம். நாங்கள் பல கூட்டங்கள்லேயே பேசியிருக்கிறோம். நாங்கள் வென்று வரும்போது நாங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், அவனே பெட்டியை கட்டிட்டு போயிடுவான்னு சொல்கிறோம்னா அதுக்கு மேலே என்ன அவங்களுக்கு உறுதி கொடுக்க வேண்டியது இருக்குது? உண்மையிலே இருக்க மாட்டான். அவங்களுக்கு தெரியும் இங்கே இதுக்கு மேலே நம்ம இங்கே தொழில் பண்ண முடியாது, தொழில் பண்ணால் அவங்க எல்லா கேள்வியும் கேட்பாங்க, உள்ள இருக்கிற வந்துச்சுன்னா நீங்க என்ன உறுதியா கேட்பாங்க. நான் தான் சொல்றேன், இன்னர் லைன் பெர்மிட் கொண்டுட்டு வருவோம், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. எப்படி வடகிழக்கு மாநிலங்கள்ல என்ன நடைமுறை பின்பற்றப்படுதோ அதே நடைமுறை இங்க பின்பற்றப்படும். இப்போ இன்னார் வந்து வேலைக்கு வர்றாருன்னா எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு முதல் எடுத்தோடனே கணக்கு எடுத்தாலே அவன் சொல்லிடுவான்ல. நீங்க இதுல இன்னொரு சிக்கல் வேற இருக்கு. நீங்க வட மாநிலங்கள்ல ஏதாவது குற்றப்பின்னணியில இருக்கிறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, இப்ப நீங்க பாருங்க ஒரு ஏடிஎம் கொள்ளை நடந்துச்சு, எல்லாருமே வட மாநில தொழிலாளர்களா இருக்கிறாங்க. ஒரு இடத்துல போய் துப்பாக்கியை காட்டி வந்து நகைக்கடையில போய் கொள்ளையடிச்சிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நகைக்கடையில போய் துப்பாக்கியை காமிச்சு நகைக்கடையில கொள்ளையடிச்சிருக்காங்க, கைது பண்ணி இருக்கிறாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு நேரடியா தெரியுது. அப்போ நம்ம போய் ஏதாவது சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்லும் காவல்துறை? நாங்க நடவடிக்கை எடுத்துட்டா அவங்கள கைது செஞ்சுட்டோம், அவ்வளவுதான் அவங்களோட வேலை. இது கம்ப்ளைண்ட் ஆகிறதுனால நடவடிக்கை எடுக்கிறீங்க, கைது செய்றீங்க.
அதுக்கு முன்னாடி என்ன ஆயுதம் வச்சிருக்கீங்கன்ற கேள்வி இருக்குல்ல. அதுதானே இப்போ ஒண்ணுமில்ல. இப்போ வெளியே அரசாங்கம் சொன்னதானே காவல்துறையும் வேலை செய்வாங்க. அரசாங்கத்துக்கு அந்த நோக்கம் இருக்கணும்னு சொல்றேன். இப்போ அதான் திமுக அதிமுக போன்ற அரசாங்கங்களுக்கு நோக்கம் இருக்கணும்னு சொல்றேன். அவர்களுக்கு நோக்கம் இல்லை. காரணம் என்னன்னா, அவர்கள் இந்த வட மாநில தொழிலாளர்கள் வேலை செய்யறத ஆலை முதலாளிகள்கிட்ட பணம் வாங்குவாங்க. அவர் கட்சிக்காரராக கூட இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்துல வந்து மக்களுக்கான முதல்வர்னு சொல்லிட்டு இருக்கிற திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதாங்க இன்னர் லைன் பெர்மிட் கொண்டு வாங்கன்னு சொல்கிறோம். முறையாக கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்கிறோம். எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்கிறோம். அவர்களுக்கு வாக்குரிமையோ இல்லை குடும்ப அட்டையோ கொடுத்தா அதை ரத்து பண்ணுங்கன்னு சொல்கிறோம். அதை அவங்க இங்கே இருக்கட்டும், வேலை செய்யட்டும், என்ன வேணா செய்யட்டும். இங்கே வர்றானா 6 மாதம் வேலை செய்கிறானா, 1 வருஷம் வேலை செய்கிறானா, 5 வருஷம் கூட வேலை செய்யட்டும். வேலை செஞ்சுட்டானா திருப்பி ஊருக்கு போவான். ஊருக்கு போனால் போயிட்டு போகிறான். அவன் ஊரில் போய் எதை வேணாலும் செஞ்சுட்டு போகிறான். ஓட்டு போகிறான்னா அவன் ஊரில் போய் போட்டு போகிறான். இப்போ ஏன் எத்தனை பேர் விழுப்புரத்துலேருந்து சென்னையில் வந்து இருக்கிறவன் திருப்பி போய் விழுப்புரத்தில் போய் ஓட்டு போட்டு வரேன். மதுரை நான் வந்து விழுப்புரத்தில் வேலை செஞ்சுட்டு மதுரையில் போய் ஓட்டு போட்டு வந்தேன். எனக்கு மதுரையில் ஓட்டு இருக்கிறதுனால. அப்போ சென்னையிலேருந்து அண்ணன் கலைஞர் அண்ணன் வேட்பாளராக நின்னா கூட அவர் சென்னையில் வந்து ஓட்டு போட்டு வந்தார். அப்போ ஓட்டு போடுறதா இருந்தால் இங்கேருந்து போயிட்டு போகிறான். நிகழ்ச்சியாக இருந்தால் போயிட்டு போகிறான். அதில் நீங்கள் வந்து அவன் எப்படி இருந்தால் உங்களுக்கு என்ன? அவன் ஓட்டு போடாமல் இங்கே கூட சும்மா கூட இருந்துட்டு போகிறான். உனக்கு என்ன இருக்குது? அது அவன் விருப்பம். அவன் நாட்டில் போய் ஓட்டு போடணும்னு நினச்சானா இங்கேருந்து கிளம்பி போய் ஓட்டு போட்டு வரட்டும். இல்லை எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு சோறு தான் முக்கியம்னு நினச்சானா இங்கே இருக்கட்டும். ஆனால் குறைந்தபட்சம் அவனை எவ்வளோ பேர் இருக்கிறான்னு கணக்கெடுப்பு செய்யுங்கன்னு சொல்கிறது தான் இங்கே இருக்கிறது. நீங்கள் சும்மா 19 தமிழர்கள் யாரும் வேலை செய்யலைன்றதை வந்து நான் சுத்தமாக மறுக்கிறேன் நான். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் வேலை வாய்ப்பு இல்லாமல் எவ்வளோ இப்போ என்கிட்ட 100 பேர் வேலை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் இப்போ விழுப்புரத்தில் சுற்றிட்டு வந்ததுக்கு பிறகு என்கிட்ட சொல்கிறான், எனக்கு பார்த்து ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்கண்ணே, மாமா எனக்கு ஒரு வேலை சொல்லுங்க மாமா, அண்ணன் எனக்கு ஒரு வேலை. அதான் தமிழ்நாட்டு முதலாளிகள் என்ன சொல்றாங்க, சோம்பேறியா இருக்காங்க தமிழர்கள். இல்லைங்க, சம்பளம் பத்தலங்கிறாங்க. ஆமா. அப்ப நீ இங்கே பாருங்க, வட மாநில தொழிலாளர்கள் அவன் வந்து அங்கேருந்து புலம்பெயர்ந்து வந்து இங்கே இருக்கிறான்ல. நீங்கள் எங்கள் ஆள் வந்து 800 ரூபா சம்பளம் கொடுத்தா தான் நான் இங்கே வாழ முடியும். என்னுடைய இங்கே பொருளாதார சிக்கல் இருக்குது. நான் வீட்டு வாடகை கொடுக்கணும், என் குடும்பத்தை பார்க்கணும், என் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணுன்ற ஒரு மேம்பாடு இருக்குது. அவங்க வந்து அப்படி இல்லை. நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும், இவங்க நம்ம ஆளுக்கு 700 ரூபா சம்பளம் கொடுத்தா அவன் 500 ரூபா சம்பளத்தில் கூட வேலை பார்ப்பான். பார்க்குறாங்க 600 ரூபா சம்பளத்தில் கூட வேலை பார்ப்பான். ஒரு முதலாளி ஒரு ஆளுக்கு 100 ரூபா சம்பளம் குறைஞ்சா கூட 100 பேருக்குன்னா 10,000 ரூபா. வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,20,000 வரும். அப்போ அவர் வந்து முதலாளி வந்து தன்னுடைய லாபத்தை பார்ப்பாரா, தமிழர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு பார்ப்பாரா? அது வந்து ஒரு காரணமாக சொல்லப்படுதே தவிர இது முழுமையான காரணம் இல்லைன்றது தான். நான் அவங்களுக்கு அந்த தமிழ் பற்று. இப்போ எங்கள் அண்ணன் வந்து தமிழ் செல்வன் அண்ணன் பிரியாணி கடை வச்சிருக்காரு, RR பிரியாணி கடை. அவர் என்ன வட மாநில தொழிலாளர் வச்சா சோறு போட்டுக்கிட்டு எல்லா தமிழர்களுக்கும் வேலை கொடுக்குறா. எல்லாரும் தமிழர்கள் தானே வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி அது மாதிரி எல்லாருமே. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன், 100 ரூபா காசு கூட போயிட்டு போகுது. தமிழர்கள் சாப்பிட்டு போகிறான். அவன் உன் கூட தானே இருக்கான், உன்னோட சொந்தக்காரனாக இருப்பான், இந்த மண்ணின் மகனாக இருப்பான், உன் மொழி பேசுகிறவனாக இருப்பான். உனக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்று அவன் தானே பாதுகாப்பாரனாக இருப்பான். நீ அவனை விட்டுட்டு எங்கேயோ இருந்து ஒருத்தனை வந்து வேலை கொடுக்குறதோ, வேலை கொடுக்க வேணான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான காரணங்கள் சொல்லாதீங்கன்னு சொல்கிறீங்க. அதை தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் குற்றங்கள் நடைபெறுது, இது பண்ணுது. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா முதலாளியை கடைக்குள்ளே வச்சு சாத்திக்கிட்டு உள்ளக்குள்ள அடித்து காசை பிடுங்குறது இப்போ உங்களுக்கு தெரியும். அது மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெறுது. இதெல்லாம் தாண்டி எப்படி நீங்கள் வந்து வட மாநில தொழிலாளர்களை வைத்திருக்கணும்னு நீங்கள் எப்படி நினைப்பீங்க? இது நடக்க தான் செய்யும். இப்போ தொடர்ந்து தமிழர்கள் வந்து அடி வாங்கிட்டு தான் இருக்காங்க, கைது செய்யப்படுறாங்க வட மாநிலத்தர். ஆனால் திருப்பி வந்துடுறாங்க வெளியே. இப்போ இப்படியே அடி வாங்கிட்டே இருக்கணுமா தமிழர்கள்லாம்? அதாங்க, அது வந்து ஆட்சியாளர்கள் தான் முடிவு செய்ய முடியும். இப்போ நான் பேச வன்முறையில் ஈடுபட்டு இப்போ நான் அடிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நானும் ஜெயிலுக்கு போகணும். அதை யாராவது அவன் விரும்புவானே? நான் வந்து கடையை வச்சுக்கிட்டு அவனுக்கு சம்பளத்தையும் கொடுத்து அவனை அடித்து சண்டை போட்டு நான் ஜெயிலுக்கு வேற போகணுமா அப்படின்ற ஒரு சூழல் இருக்குல்ல. அது எதுக்கு? அந்த வேலைக்கு எதுக்கு போகணும்? ஒரு முதலாளி வியாபாரம் பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாரே தவிர தன்னுடைய தொழிலாளியோட சண்டை போடுறதுக்கோ, தொழிலாளியை அடித்து சண்டை போடுறதுக்கோ, அவங்க கூட சண்டை போட்டு நான் சிறைக்கு போகிறதுக்கோ நான் கடை வைக்கல. உங்களுக்கு முதலாளி அப்படி தானே பார்ப்பாரு. பெரும்பாலும் சேஃப் சைடு தானே பார்ப்பாங்க. அவங்க நான் போட்டிருக்கேன் முதல்ல, எனக்கு லாபம் கிடைக்கணும், அதோட இருந்துக்கணும்னு தான் நினைப்பாங்க. எல்லா முதலாளியுமே, பணம் போடுற முதலாளி எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. அவங்களுக்கு அது நோக்கம் இல்லை அவங்களுக்கு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் வந்தான்னா யார் போனான்னா, இவன் 10 பேர் போயிட்டான்னா அதுக்கு இன்னொரு புரோக்கருக்கு போன் அடிச்சு இன்னொரு 10 பேரை கூட்டு வைப்பான்னு சொல்ல போகிறாரு. வேறு என்ன செய்வார்? இப்போ அது மாதிரி தான் நடக்கும். நீங்கள் அதுக்கு வந்து முடிவு வந்து அரசாங்கம் தான் எடுக்க முடியும். இப்போ நம்ம கோரிக்கை வைக்கலாம், போராடலாம், அறிக்கை கொடுக்கலாம், இது மாதிரி பேசலாம், அவ்வளோதான் செய்ய முடியுமே தவிர மற்றபடி முடிவு எடுக்கிற இடத்துல அதிகாரத்தில் இருக்கிறது வந்து திமுக தான் இப்போதைக்கு இருக்குது. வேகம் குறைஞ்சிருச்சுன்னு தான் பார்க்க முடியும். அதெல்லாம் இல்லை. இப்போ தான் தேர்தல் முடிச்சுட்டு வந்திருக்கோம். தேர்தல் முடிச்சுட்டு வந்தோன்னே இன்னும் தேர்தல்